நமஸ்காரா. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம். ஆமாம், சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் அரைச்சி வச்சுக்கணும்னு பார்க்கலாமா? ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, பச்சை மிளகாய் காரத்துக்கேற்ப எடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. கரம் மசாலா அரைக்கிறதுக்கு 4 ஏலக்காய், 5 கிராம்பு, ஜாதிபத்திரி 1, 2 பட்டை, ஸ்டார் 1, சோம்பு 2 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. சிக்கன் மேரினேட் பண்ணுறதுக்கு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், தயிர் கொஞ்சம், இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போது பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டாரு, பிரிஞ்சி இலை போட்டு தாளிச்சிருங்க. அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருந்த கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா அதோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. நீங்கள் பிரியாணியில் எவ்வளோக்கு எவ்வளோ வதக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு டேஸ்ட் கொடுக்கும். இப்போது 3 பெரிய வெங்காயத்தை மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. அதை இப்போ ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கை விடாமல் நல்லா ஃபுல்லாக கிண்டிகிட்டே இருக்கணும். ரெண்டு மீடியம் சைஸ் நாட்டு தக்காளியை இப்போ அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ அதை சேர்த்துக்கலாம். நல்லா எல்லா பக்கமும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஏன்னா சைட்லலாம் பிடிச்சிடாமல் இருக்குன்றதுக்காக எல்லா சைடுமே நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்குங்க. அந்த மசாலாலாம் நல்லா கெட்டியாக வரணும், எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அப்புறம் 3 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம தக்காளி சேர்த்துருக்கோம், சிக்கன் மேரினேட் பண்ணதில் கொஞ்சம் தயிர் சேர்த்துருக்கோம். அதனால் 3 ஸ்பூன் மட்டும் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம அரைச்சி வச்ச கரம் மசாலா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணதில் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். அதனால் 1 ஸ்பூன் மட்டும் சேர்த்து நல்லா கிண்டிக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ மசாலா நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போது நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை போட்டுக்கலாம். இப்போது மசாலா எல்லாமே சிக்கனில் நல்லா ஓவர் கோட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு வேகிறதுக்காக ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. இப்போ சிக்கன் ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போது நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி அளவு எடுத்திருக்கேன். 5 டம்ளருக்கு 10 டம்ளர் தண்ணி இப்போ ஊற்றிருக்கு. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதித்ததுக்கப்புறம் நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். நான் எடுத்திருக்க டம்ளரோட சைஸ் மெஷரிங் கப்பில் 1/2 கப். அரிசி போட்டதுக்கப்புறம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. குக்கரில் மேலே வெயிட் போடாமல் மூடி வச்சுக்கோங்க. அரிசி கொஞ்சம் 70% வெந்ததுக்கப்புறம் பழைய தோசைக்கல் ஏதாவது வச்சு தம் போட்டு வச்சுருங்க. இன்கேஸ் உங்களுக்கு தண்ணி பத்தலை அப்படின்னா ஒரு 1/2 டம்ளர் மட்டும் எடுத்து மேலே தெளித்து விட்டுக்கோங்க. ஒரு மூடி போட்டு மூடி மேலே ஒரு கிண்ணத்தில் நல்லா கொதிக்கிற தண்ணியை எடுத்து மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். சிக்கன் பிரியாணி நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கே தெரியும், நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒரு ஸ்பூன் நெய் மட்டும் போட்டு மேலே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. அது ஹீட்டுக்கே நல்லா இலகி உள்ளே போயிடும். அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். டாடா, பாய் பாய், see you on next video.